Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். 13ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, அதை மேன்மைப்படுத்தும் போது, அதை வெள்ளி காட்டிலும் பொன்னை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் நேசித்து அதை தேடி அதற்காக அதை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் பாடுபடும் போது என்ன ஆகிறது? தீமையை வெறுக்க ஆரம்பிக்கிறீர்கள், பாவத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறீர்கள். நான் சொன்னேன், எல்லாத்துக்கும் டியூஷன் வச்சு படித்தோம் அந்த காலத்தில். கணக்குக்கு டியூஷன், இங்கிலீஷுக்கு டியூஷன், ஜியாகிரபிக்கு டியூஷன், ஹிஸ்டரிக்கு டியூஷன். ஆனால் பாவத்துக்கு டியூஷன் கிடையாது. தானா வந்துகிட்டு இருந்தது, ரொம்ப சுலபமாக வந்துகிட்டு இருந்தது. அதில் 100% மார்க்கு. நிறைய பேர் எல்லாருமே கிட்டத்தட்ட 90க்கு மேலே அதில் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாவம் ஆட்டோமேட்டிக்காக வந்த ஒன்று, அது அவ்வளோ சுலபமாக கற்றுக்கொண்டு வந்தோம். அதனால அது அவ்வளோ சுலபமாக உதறி போடுறதும் இல்லை. அந்த பழக்க வழக்கத்தை ரட்சிக்கப்பட்ட பிறகும் சில பழைய பழக்க வழக்கங்கள் இருந்து வருகின்றன. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்கிற வேளையிலே, அதை தெளிவாய் நாம் அறிந்து கொண்டு அதை பின்பற்றுகிற வேளையிலே, அதை நாம் மேன்மைப்படுத்த அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வேளையில தீமையை வெறுக்கிறோம், பொல்லாப்பை வெறுக்கிறோம், பாவங்களை வெறுக்கிறோம். நான் கூட அந்த காலத்தில் அப்பேற்பட்ட ஆளாக தான் இருந்தேன். கிட்டத்தட்ட 100% வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் பாவத்தில். ஆனால் இப்போ வர வர கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள என்ன ஆகிறது? பாவம் செய்யறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்குது, அது ரொம்ப கடினமான காரியமா இருக்குது. இப்போ டியூஷன் கொடுத்தா கூட ஏறாது போல இருக்குது. அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக படிக்க அதை அறிந்து கொள்ள, அதை உட்கொள்ள தீமையை வெறுக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாம் சில நேரத்தில் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டு பிறகு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவர்கள் அந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் அவர்கள் திண்டாடி கொண்டிருப்பது கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் அறிந்து கொள்ளாதனால்தான். ஒருவேளை அவர்கள் சபைக்கு செல்லலாம், ஆனால் ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை சரியாமல் போதிக்கப்படாமல் அதிலே அவர்கள் ஜீவிக்காமல் இருக்கலாம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொண்டால் இந்த உண்மையான கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக இருக்கும். தீமையை நாம் வெறுப்போம், பாவத்தை நாம் வெறுப்போம். கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு பாவத்தையும் செய்து கொண்டிருக்க முடியவே முடியாது. பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். இவைகள் எல்லாம் பாவத்தில் மிக முக்கியமான அம்சங்கள். ஒருவன் பாவ வாழ்க்கையை வாழுகிறான் என்பதை சுலபமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை அவன் பாவத்தை எல்லாம் மூடி மறைக்கலாம், ஆனால் அவனை பார்த்தால் பெருமை இருக்கும், அகந்தை இருக்கும், தீய வழிகள் இருக்கும், புரட்டு வாய் இருக்கும். இந்த புரட்டு வாய், பெருமை, அகந்தை இவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அந்த பாவத்தில் ஜீவிக்கிறான் என்பதை நிச்சயமாக நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் அது பாவத்தின் அறிகுறிகளாக, வெளி தோற்றத்தின் அறிகுறிகளாக அவைகள் இருக்கிறது. அவனுக்குள்ளாக ஆட்கொண்டிருக்கும் அந்த பாவத்தின் சுவாபத்தை அவைகள் வெளிப்படுத்துகின்றன. ஆக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதன் மூலமாக வருகிறது. அப்பொழுது தீமையை நாம் வெறுக்கிறோம். 14வது வசனம், ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள். இன்னும் தொடர்ந்து நாம் வெள்ளியும் பொன்னை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை மேன்மையானது என்பதை தான் படித்துக் கொண்டு வருகிறோம். அது ஏன் மேன்மையானது என்று நமக்கு இங்கே கர்த்தருடைய வசனம் போதிக்க போகிறது. ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. நல்லா கவனிங்க, ஆலோசனை மெய்ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்குது. மெய்ஞானம், ஞானம்னு சொல்லாம மெய்ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கேயும் இன்னொரு விதத்துல இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும். வெறும் பொருளும்னு சொல்லாம நிலையான பொருளும். ஏன் வெறும் ஞானம்னு சொல்லாம மெய்ஞானம் என்றும், வெறும் பொருள்னு சொல்லாம நிலையான பொருளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? நல்லா கவனிங்க, உலகம் நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியும், உலக பிரகாரமான ஞானத்தை. உலகம் நமக்கு பொருட்களையும் தர முடியும், இல்லையா? உலகத்துல எத்தனை பேர் தெரியும் ஞானமா இருக்கிற ஆளுங்க இருக்காங்கன்னு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலே சில ஆட்கள் உலக பிரகாரமான ஞானத்தினால் நிறைந்து இருக்கிறார்கள். உலகம் ஞானத்தை கொடுக்கிறது, அறிவையும் கொடுக்கிறது. உலகம் பொருட்களையும் நமக்கு தருகிறது. அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமலே நல்ல வசதியா தான் இருக்கிறாங்க, பொருட்களையும் தருகிறது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஞானத்துக்கும் கர்த்தர் கொடுக்கிற பொருளுக்கும், உலகம் கொடுக்கிற ஞானத்துக்கும் பொருளுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. உலகம் கொடுக்கிற ஞானம், பொருள், இவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. உலகம் கொடுக்கிற ஞானம் மெய்ஞானம் கிடையாது. ஆங்கிலத்திலே சவுண்ட் விஸ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஆக்யூரேட் விஸ்டம், சரியான ஞானம், ஒரு காரியத்தை குறித்து சரியாக அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம், ஆக்யூரேட் விஸ்டம்.
உலகம் ஞானத்தை கொடுக்கிறது, ஆனால் அது ஆக்யூரேட்டா இருக்கிறது கிடையாது எல்லா நேரத்தில். உலகம் பொருளை கொடுக்கிறது, ஆனால் அது நிலையான பொருட்கள் கிடையாது. ஆகையால் தான் இங்கு மெய்ஞானம் என்றும் நிலையான பொருள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு பொருட்களை கொடுக்கும் போது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். Seek ye first the kingdom of God, and all these things shall be added unto you. அவைகள் things, இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். அவர் கொடுக்கிற அந்த பொருட்கள் நிலையானதாய் இருக்கிறது, அது நிலைக்கிறதா இருக்கிறது. ஆனால் உலகம் தருகிறது, அது நிலை இல்லாததாய் இருக்கிறது. ஆகையால் தான் அதை மெய்ஞானம் என்றும் நிலையான பொருள் என்றும் வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளுகிற வேளையிலே சாதாரண ஞானம் அல்ல, மெய்ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அக்யூரேட் விஸ்டத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம், மெய்ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும் போது வெறும் பொருட்களை அல்ல சம்பாதிக்கிறது, நிலையான பொருட்களை சம்பாதிக்கிறோம், நிலையான பொருளை சம்பாதிக்கிறோம். நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நிலைக்கிறது, நாம் அதில் வாழ முடிகிறது. நல்ல கவனிங்க, என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள். அதுக்கு முன்னாலே நானே புத்தி வல்லமையும் என்னுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வல்லமை என்று சொன்னால் ஆளுகிற அதிகாரம், அதைத்தான் அங்கு குறிக்கிறது, ஆளுகிற அதிகாரம். 15ஆம் வசனம், என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள், என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். இங்க பாருங்க, ஞானம் என்ன செய்கிறது என்பதை நமக்கு வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அது ஆளுகை செய்யும்படியாக உதவி செய்கிறது. இங்கே ராஜாக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள், பிரபுக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள், அதிகாரிகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள், நியாயாதிபதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். ராஜாக்கள், பிரபுக்கள், அதிகாரிகள், நியாயாதிபதிகள். 4 classes of officers or rulers. 4 classes of rulers. 4 வகையான அரசாளுகிற வர்க்கத்தை இது குறிக்கிறது. எந்த வகையான ஆட்களாக நாம் இருந்தாலும், எந்த நிலையிலே நாம் இருந்தாலும், எந்த நிலையிலே நாம் எந்த விதமான அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தாலும், ஞானம் நமக்கு பெரிதும் உதவுகிறது. ராஜாவா இருந்தாலும் அது பெரிய உதவி செய்கிறது, பிரபுக்களாக இருந்தாலும் அது அரசாண்டு நியாயந்திருக்கும்படியாக உதவி செய்கிறது, அதிகாரிகளுக்கும் அது உதவுகிறது, நியாயாதிபதிகள் நியாயந்திருக்கிற காரியத்திலேயும் ஞானம் உதவுகிறது என்று அதை குறித்து இங்கு நாம் வாசிக்கிறோம்.